அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் உரித்தாகுக. பிஜேபி பத்மினி நரசிம்மன் பேசுகிறேன், டி நகர் தொகுதியில் இருந்து. மக்களே, இன்று எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பட்ஜெட். இதனை பற்றி இப்பொழுது விவாதம் செய்வோமா? இந்த பட்ஜெட்டினை வழங்கியவர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஏழை எளியவருக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள்களுக்கும் உபயோகப்படும்படி இந்த பட்ஜெட்டினை தயார் செய்து தந்திருக்கிறார்கள். வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலைக்கு செல்பவர்களுக்கு தனியார் பங்களிப்பில் நிதியுதவியும் தங்குமிட வசதியும் கிடைக்கப்பெறுகிறார்கள். புதிதாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு நிதியுதவி கிடைக்கப்பெறுகிறது. 40க்கு 40 நாய் கையில் தேங்காய் என்பது போல 40 எம்பிக்களை டிஎம்கே அரசு அனுப்பி வைத்துள்ளது. அவர்கள் எல்லோரும் அழகாக கேன்டீனில் அலங்காரம் செய்து கொண்டு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். தேனியில் உள்ள டிஎம்கே எம்பி அவர்கள் கேள்வி கேட்கிறார் சபையில். தூக்கத்திலிருந்து விழிப்பது போல, போடிநாயக்கனூர் ரயில்வே 90 கிலோமீட்டர் வேலை தொடங்கியாகிவிட்டதா என்று கேட்கிறார். பயமுறுத்துகிறார் கேள்வியினால். அந்த வேலையெல்லாம் 22 to 23 தொடங்கிவிட்டது என்பதை ரயில்வே துறை அமைச்சர் விளக்குகிறார். மேலும் இந்த பட்ஜெட்டின் மூலம் 7 மடங்கு தொகையினை ரயில்வே டிபார்ட்மெண்ட் பெறுகிறது என்றும் அவர் கூறுகிறார். மோடி அரசு எந்த முறையும் இல்லாத வகையில், அதாவது டிஎம்கேவும் காங்கிரசும் கூட்டணியில் இருந்த 6 ஆண்டுகள் பட்ஜெட் தாக்கல் செய்வதில் அது தமிழக அரசை வஞ்சித்து வைத்திருந்தது. இப்பொழுது உள்ள மோடி அரசு 7 மடங்கு நிதியுதவியை ரயில்வே துறைக்கு அளித்துள்ளது என்று பெருமைப்பட ரயில்வே மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிக்கிறார். நீட் எக்ஸாம் வினாத்தாள் ஓரிரங்களில் மட்டுமே கசிந்துள்ளதால் மீண்டும் அனைவரும் பரீட்சை எழுத வேண்டாம் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள் நீதிபதிகள். இது குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான தீர்ப்பு. மக்களே, 40-40 என்று மார்த்தட்டி கொள்ளும் டிஎம்கே எம்பிகள் எல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தீர்களா? மோடி அரசு வந்துதான் தமிழகத்திற்கு அள்ளி அள்ளி செய்து கொண்டிருக்கிறது, தந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாம் போடுவோம் ஒரு ஜெய் டு மோடி அரசு. பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம் மக்களே.